பொள்ளாச்சியில போய் கரும்பேட்டு அழிச்சவங்களுடைய குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. கொடுமை. அக்யூஸ் நம்பர் 1. அக்யூஸ் நம்பருடைய குழந்தை, நான் தான் சொன்னேன் ஸ்கூல் பேர் எல்லாம் போடாதீங்க, குழந்தை பேர் போட. அவர் சொன்னார், அண்ணே ஸ்கூல் பேரு குழந்தை படிக்கிற 3வது மொழி எல்லாம் போடுறேன். சங்கரன் கோயில் இதே கதை. அதனால திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க 3 மொழி. திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன? எங்க குழந்தைங்க 3 மொழி, உங்க குழந்தைங்க 2 மொழி. அதான் மொழி போராட்டம். இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் 2 மொழின்னு பேசல. அவங்க குழந்தைங்க 3 மொழி படிப்பாங்க, மத்தவங்க 2 மொழி. இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? 2 மொழி நாள் இல்லன்னு சத்ய நடேலா 3 மொழி படிச்சு வெளியே போயிட்டாங்க. அவரை பார்க்க மாட்டோமா? எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை முன்னேற்றலையா? டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம், உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அவங்க எல்லாம் யாருங்கன்னு? அவங்க எல்லாம் 2 மொழி படிச்சவங்களா? இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்காரு, கன்னியாகுமரி காரர். அவர்கிட்ட போய் அண்ணா 3வது மொழி தெரியுமா தெரியாதா? கொஞ்சமாச்சும் ஒரு மலையாளம் பேசுவார். திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. கொஞ்சமாச்சும் ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க. என் முதலமைச்சருக்கு இந்த 3 மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா? இவங்களும் சாதனை செஞ்சிருக்காங்கல்ல. அமெரிக்கால இருந்து, சான் பிரான்சிஸ்கோல இருந்து, லண்டன்ல இருந்து, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன் நானும் 3 மொழி படிச்சிருக்கேன். முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா? நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்க கண்ணு தெரியலையா? நாமளும் தமிழ்நாட்டுல வசிக்கிறோம்ல. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்ல. நான் 27 வயசுல கன்னடம் படிச்சேன், 38 வயசுல ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன். நான் படிக்கும் போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கத்திருப்பேன். ஒரு தெலுங்கோ, ஒரு கன்னடமோ, ஒரு மலையாளமோ எப்பவோ நான் கத்திருப்போம். ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில், அடிஷனல் ஸ்கில். அதனால முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி படிச்சவங்களாலதான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா 3 மொழி படிச்சவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். 2 மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா 3 மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் 2 மொழி கொள்கையினாலதான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.